அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது எதிர்காலத்தை துல்லியமாக சொல்லும் நாடி ஜோதிடம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் துல்லியமான பிறந்த நேரம் அல்லது தேதி உங்களுக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. நாடி சாஸ்திரம் அடிப்படையில் உங்கள் முழுமையான ஜாதகத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு தகவல் உண்டு. இதனை நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். பனை ஓலைச்சுவடிகளை பயன்படுத்தி உங்கள் முற்பிறவையின் வரலாறை கூட உங்களால் கண்டறிய இயலும் என்பது ஒரு ஐதீகம். இதுதான் நாடி ஜோதிடம். ஒருவரின் பிறந்த நேரம் மற்றும் தேதியை அடிப்படையாக கொண்டு சாதகம் கணிக்க முடியும். ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சரியான நிலையை கணக்கிடுவதன் மூலம் அவர்களின் எதிர்காலம் மற்றும் நிகழ்காலம் பற்றிய கணிப்புகள் செய்ய முடியும். அவர்களின் தொழில், ஆரோக்கியம், செல்வம், சொத்து, திருமணம், குழந்தைகள் மற்றும் பலவற்றை பற்றிய தகவல்கள் வழங்க முடியும். இதனால்தான் மக்கள் தங்கள் குழந்தைகளின் பிறந்த தேதி மற்றும் நேரத்தை குறிக்க வைக்கிறார்கள். இருப்பினும் சிலருக்கு தங்களின் பிறந்த நேரமும் தேதியும் தெரிவதில்லை. அத்தகையவர்களால் ஜாதகம் கணிக்க முடியாது. ஆனால் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அதற்குத்தான் நாடி ஜோதிடம் என்பது ஒரு ஜோதிடத்தின் ஒரு பிரிவாகும். இது ஒருவருக்கு அவர்களின் எதிர்காலம், நிகழ்காலம் மற்றும் கடந்த காலம் பற்றி தெரிந்து கொள்ள உதவுகிறது. முக்கியமாக நாடி ஜோதிடம் என்றால் என்ன? நாடி ஜோதிடம் என்பது ஜோதிடத்தின் ஒரு பழமையான பிரிவாகும். இது பனை ஓலைகளில் எழுதப்பட்ட கணிப்பு படித்து மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து. நாடி ஜோதிடம் தோற்றம் அகத்திய மகரிஷியுடன் தொடர்புடையது. அவர் மக்களின் எதிர்காலத்தை பனை ஓலைகளில் எழுதினார். தமிழ்நாட்டில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் நாடி ஜோதிடத்தின் மையமாக கருதப்படுகிறது. இது ஒரு பெருவிரல் ரேகையில் தொடங்குகிறது. நாடி ஜோதிடத்தில் ஒருவரின் பெருவிரல் ரேகை உள்ளங்கை ரேகைகளுடன் ஒப்பிட்டு அவரது எதிர்காலம் கணிக்கப்படுகிறது. ஆண்கள் தங்களது வலது பெருவிரல் ரேகையையும் பெண்கள் இடது பெருவிரல் ரேகையும் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அவர்களின் பெருவிரல் ரேகைகள் உள்ளங்கை ரேகைகளுடன் ஒப்பிடும்போது பெருவிரல் ரேகைகள் 108க்கும் மேற்பட்ட பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு பெருவிரல் ரேகைக்கும் ஒரு தனிப்பட்ட உள்ளங்கை ரேகை உள்ளது. உங்கள் ரேகையில் ஒரு நபரின் வாழ்க்கை தொடர்பான அனைத்து தகவல்களும் ஏற்கனவே அடங்கியுள்ளன. அவற்றில் உங்கள் பெயர், தந்தையின் பெயர், தந்தையின் பெயர், தாயின் பெயர், உங்கள் தொழில், உங்கள் திருமணம் தேதி, உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் முந்தைய பிறவிகள் பற்றிய தகவல்கள் அனைத்தும் இதில் அடங்குகிறது. குறி சொல்ல உள்ளங்கை ரேகைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்றால், நீங்கள் ஒரு நாடி ஜோதிட மையத்திற்கு செல்லும்போது முதலில் உங்கள் பெருவிரல் ரேகை எடுக்கப்படுகிறது. பின்னர் அது ஒரு தொகுதி பனை ஓலைகளுடன் ஒப்பிடப்படுகிறது. பிறகு ஜோதிடர் உங்களிடம் சில கேள்விகளை கேட்பார். நீங்கள் அவற்றிற்கு ஆம் அல்லது இல்லை என பதிலளிக்க வேண்டும். உங்கள் பெயர் கே அல்லது எம் என்ற எழுத்தில் தொடங்குகிறதா? உங்கள் தாயின் பெயர் ஒய் என்ற எழுத்தில் தொடங்குகிறதா? உங்களுக்கு 3 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்களா? இது போன்ற கேள்விகள் அவர்கள் தாராளமாக கேட்கலாம். உங்கள் சரியான பதில்கள் அனைத்தும் ஒரே அட்டையுடன் பொருந்தினால் அந்த அட்டை உங்கள் பிரதான அட்டையாக கருதப்படுகிறது. பின்னர் ஜோதிடர் அட்டைகள் தெலுங்கில் எழுதப்பட்டிருக்கும் தகவலை படித்து காட்டுவார். இந்த அட்டைகள் நீங்கள் பிறந்த நேரத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளை கணிக்கின்றன. பனை ஓலை தொகுப்பில் உங்கள் வேலை, தொழில், ஆரோக்கியம், திருமணம் போன்றவை தொடர்பான கேள்விகளுக்கு தனித்தனி பிரிவுகள் உள்ளன. நீங்கள் கேள்விகளை கேட்கும்போது பனை ஓலையில் எழுதப்பட்டிருக்கும் கணிப்புகள் படித்து காட்டு பதில்கள் சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த நாடி ஜோதிடம் மிக துல்லியமாக பார்ப்பவரால் மட்டுமே இதனை சரியாக கூற முடிகிறது. நாடி ஜோதிடம் என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. நாடி ஜோதிடம் என்பது சித்தர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மக்களின் எதிர்காலத்தை கணித்து ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்த ஒரு கலையாகும். இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதன் முக்கிய சிறப்பம்சங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது. முக்கியமாக ஒருவருடன் கட்டை விரல் ரேகையை ஆண்களுக்கு வலது, பெண்களுக்கு இடது மட்டுமே வைத்து அவருடைய பெயர், பெற்றோரின் பெயர், தொழில் மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகளை துல்லியமாக கண்டறிய முடியும். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றை மிக துல்லியமாக விவரிக்கிறது. இது திருமண வரன், தொழில் ஆகிய ஆரோக்கியம் மற்றும் குடும்பம் தொடர்பான விவரங்களை முன்கூட்டியே சொல்லுகிறது.
சித்தர்களால் எழுதப்பட்ட பழங்கால ஓலைச்சுவடிகளின் மூலம் ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிக முக்கியமான சம்பவங்கள் இந்த ஜோதிடம் விரிவாக கூறுகிறது. வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக திருமணம், தடை, தொழில் நஷ்டம் போன்றவற்றிற்கு கோவில்கள், சிறப்பு வழிபாடுகள், தானங்கள் மற்றும் மந்திரங்கள் ஒதுக்குதல் முக்கியத்துவமாக பரிகாரங்களை எடுத்து கூறுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாதாரண நாடி போலல்லாமல் அந்தந்த நேரத்தில் சொல்லப்படும், குறிப்பாக ஞானம் மற்றும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் தகவல்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒருவருடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் போன்ற அனைத்தையும் நாடி ஜோதிடம் கூறுகிறது. ஜீவ நாடி நேரடியாக தகவல் தருவதாக நம்பப்படுகிறது. நாடி ஜோதிடம் என்பது பலருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எங்கும் இது ஒரு கலை. இது அறிவியல் அடிப்படைகளை கொண்டிருக்கப்படுவதில்லை. அதேபோல் துல்லியமாக கணிப்பை பெற அனுபவம் வாய்ந்த நாடி ஜோதிடரை அணுகுவதே சிறந்ததாகும். மிக முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நாடி ஜோதிடம் மிக துல்லியமான ஒரு கலையாகவே அது பார்க்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாடி ஜோதிடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக தமிழ் நாடி ஜோதிடம் என்பது தமிழ் சித்தர்களால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பனை ஓலையில் எழுதப்பட்ட ஒரு தெய்வீக ஜோதிட அறிவியல். அகத்தியர், வசிஷ்டர், கௌசிகர், போகர் உள்ளிட்ட மகான்கள் சித்தர் ஆழ்ந்த தியான நிலையில் கோடிக்கணக்கான ஆத்மாக்களின் வாழ்க்கை வரலாற்றை முன்கூட்டியே கண்டறிந்து பனை ஓலைகளில் பதிவு செய்தனர். இந்த ஓலைகள் தலைமுறையாக வைத்தீஸ்வரன் கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மற்ற ஜோதிட முறைகளில் தமிழ் நாடி ஜோதிடம் முற்றிலும் வேறுபட்டது. இங்கே கிரக கணக்கீட்டராக ஜாதக அட்டவணைகளோ தேவையில்லை. உங்கள் பெயர், தந்தை பெயர், தாய் பெயர், வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வு அனைத்தும் உங்கள் பிறப்பிற்கு முன்பே சித்தர்கள் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டுள்ளன. இது கணிப்பு அல்ல, இது தெய்வீக வேதமாக பார்க்கப்படுகிறது. நாடி ஜோதிடம் தமிழ் சித்தர்கள் எழுதிய பண்டைய ஞானத்தின் மூலம் வாழ்க்கையில் வரும் சவால்களுக்கு தெய்வீக தீர்வுகள் வழங்குகின்றன. ஒவ்வொரு நாடி வாசிப்பும் ஒருவரின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை வெளிப்படுத்துவதுடன் கர்ம வினைகளையும் சமநிலைப்படுத்த துல்லியமான பரிகாரங்களையும் கூறுகிறது. இந்த தீர்வு சிறப்பு பூஜைகள், மந்திர ஜபம், கோவில்கள் தரிசனம், தான தர்மங்கள் அல்லது வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் போன்ற வழிகாட்டுதல்கள் அடங்கும். இவை வாழ்க்கையில் அமைதி மற்றும் சமநிலை மீட்டெடுக்க உதவுகின்றன. இந்த புனிதமான பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் உடல் நலம், உறவுகள், தொழில் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் தொடர்பான தடைகள் கடக்க முடியும். இவ்வாறு நாடி ஜோதிடம் மனிதர்களுக்கு முழுமையான நோக்கமுள்ள மற்றும் வளமான வாழ்க்கை நடத்த வழிகாட்டும் ஒரு தெய்வீக ஒளியாக விளங்குகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.